நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அடைந்தது கேட்டதுக்கப்புறம். ராமேஸ்வரம் பக்கத்தில் முனிராஜ் அப்படிங்கிற ஒரு ஆள் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பின்தொடர்ந்து சென்று கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காரு. ரொம்ப அதிர்ச்சியூட்டும் சம்பவம். அவங்க நாகராஜ் கவிதா நினைக்கிறேன் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் பேர். ஸோ வழக்கம் போல் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. இந்த பையன் ஆல்ரெடி காதலிக்கிறதா ஏதோ டார்ச்சர் கொடுத்துருக்காரு போல இருக்குது. அந்த பொண்ணு அது ஏற்றுக்க மறுத்துருக்குது. வீட்லேயும் சொல்லியிருப்பாங்களா என்ன தெரியல. ஆனால் அவங்க அம்மா அப்பா பேட்டி கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு மனசில் சுத்தமாக அவனை விரும்பலை, இவன் தான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் அப்படிங்கும்போது பட் அப்போவே கேஸ் ஃபைல் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் பொண்ணோட உயிர் இப்போ போயிருக்குது. காலையில் அந்த பொண்ணு ஸ்கூல் போகும்போது பின்தொடர்ந்து சென்று இந்த முனிராஜ் அப்படிங்கிற இந்த நபர் அந்த பொண்ணை முதுகில் கத்தியால், கழுத்து பகுதியில் கத்தியால் குத்திருக்காங்க. ஸோ அந்த சிசிடிவி காட்சி அவர் வந்ததுக்கான ரெக்கார்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆள் கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இன்றைக்கி நடந்தது. மது போதை, கஞ்சா போதை, இதெல்லாம் தான் இந்த விஷயத்துக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரமாக விரும்பின ஒரு பொண்ணை போய் இப்படி அட்டாக் பண்ணி இப்படி கொல்றதுக்கான அந்த நோக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த மது போதை. ஆரம்பத்திலேருந்து நம்ம அதை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கோம். மது இல்லாத ஒரு கலாச்சாரம், போதை இல்லாத ஒரு கலாச்சாரம் உருவாக வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு சரியான விழிப்புணர்வு வழங்க வேண்டும். ஒரு பொண்ணை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு பெற்றோர்களும் சரி, சமுதாயம் சரி, ஆசிரியர்கள், ஒட்டுமொத்த ஊடகங்கள் எல்லாமே தான் இவங்களை கவனிக்கணும், அவங்களுக்கானது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பொறுப்பு ஆகணும். அப்போ தான் இதெல்லாம் மாறும். இந்த அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக வழங்கணும். ஏன்னா போக்சோ வழக்கும் பாயும், ஆட்டோமேட்டிக்காக பாயும். அது போக கொலை வழக்கு என்னெல்லாம் சட்டங்கள் உட்பட அந்த வழக்கு பாயும். ஸோ இதில் கடுமையான தண்டனை இந்த குற்றவாளிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கிட்டு, இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். இந்த டைமில் அதுதான் நம்ம சொல்ல முடியும். இனி ஒரு நிகழ்வு இப்படி நடக்காமல் இருக்கணும். அதற்கு நிறைய அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.